இந்த ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணுற மெக்கானிக்கு, எலக்ட்ரிஷியன், பிளம்பர் அது மட்டும் கிடையாதுங்க. டென்னிஸ் விளையாடுறவங்க, பேட்மிண்டன் விளையாடுறவங்க, கையை வந்து அடிக்கடி ரைட் அண்ட் லெஃப்ட் வந்து ஸ்விங் பண்ணுற இந்த மாதிரி மூவ் பண்ணக்கூடிய வேலைகள் செய்கிற எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை தான் வந்து டென்னிஸ் எல்போ அப்படின்னு சொல்லுவாங்க. டென்னிஸ் எல்போ அப்படிங்கிறது நம்முடைய எல்போ ஜாயிண்ட்டுங்கிறது இந்த முழங்கை தான். இங்கேருந்து வரக்கூடிய எக்ஸ்டென்ஸ்டார் மசில் வந்து லேட்ரல் எபிகாண்டில்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து அட்டாச்மெண்ட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக மசிலை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி இந்த மாதிரி வேலை செய்யும் போதோ, இல்லை ஸ்க்ரூ டிரைவர் வச்சு எல்லாம் முடுக்கும் போதோ, இல்லை ஏதாவது டைட் வைக்கிறீங்க, மெக்கானிக்காக இருக்கிறீங்க, பேட்மிண்டன் வெயிட் ரிடக்ஷனுக்காக விளையாடுறீங்க, இல்லை ஃபேஷனுக்காக ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பேட்மிண்டன் கோர்ட்டுக்கு போயிட்டு நிறைய வந்து ஃபன் பண்ணி விளையாடிட்டு இருக்கீங்க. அப்போ எக்ஸ்ட்ரீமா அந்த கையை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே போகும்போது நீங்கள் விளையாடி இந்த மசில் வந்து இந்த இடத்துல இருக்கிற எலும்பு கூட போய் அட்டாச்மெண்ட் ஆகும். இந்த அட்டாச்மெண்ட் ஆகிற இடத்துல வந்து ஒரு வீக்னஸ் வர ஆரம்பிச்சிடும். வீக்னஸ் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஃப்ளமேஷன் ஆகி அந்த இடத்துல வந்து வலி, வீக்கம், கையை மூவ் பண்ணும்போது வலி, கையை வந்து மூவ் பண்ணுறதுக்கே சிரமம். ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் எல்லாமே வரும். ஸோ இதுதான் வந்து டென்னிஸ் எல்போ. இதை வந்து ஈஸியாக வீட்லேயே நான் சொல்லித்தரக்கூடிய இந்த எக்ஸசைஸை நீங்கள் செய்யும் பொழுது நல்லாவே ரிசல்ட் இருக்கும். அதையும் தாண்டி இந்த வலி போகல அப்படின்னா இதை வந்து எக்ஸ்ரே எடுத்துட்டு ப்ராப்பராக சரி பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அது சரியாயிரும். அது வரைக்கும் இந்த எக்ஸசைஸை வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க. முடிஞ்சிச்சுன்னா ஹாட் டவல் வச்சுட்டு அந்த இடத்துல வந்து லைட்டாக ஒத்தரம் கொடுத்து எடுக்கும் பொழுது வலி வந்து நல்லாவே குறையும். ஸோ இப்போ இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இந்த மாதிரி 2 kgs இருக்கிற ஒரு டம்பிள்ஸ் எடுத்துங்க. இன்கேஸ் உங்களுக்கு இது வந்து ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆகுது அப்படின்னா சும்மா ஜஸ்ட் ஒரு 1 kg இருக்கிற டம்பிள்ஸை வந்து எடுத்துட்டு நல்லா ஃபர்மாக மேலே பிடிச்சிக்கணும். கீழே ட்ராப் ஆகி கீழே விழுந்துடக்கூடாது காலில். ஸோ இதை பிடிச்சிட்டு என்ன பண்ணணும்னா உங்களுடைய எல்போவை வந்து கரெக்டாக 90 டிகிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே ஸ்லோவாக இந்த ரிஸ்ட் ஜாயிண்ட்டை மட்டும் மேலே கீழே இப்படி மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணும்போது என்னடா ரெஸ்ட் மட்டும் தான் மூவ் ஆகுதுன்னு நினைப்பீங்க. லைட்டாக அந்த இடத்துல கை வச்சுட்டு இப்போ மூவ் பண்ணி பாருங்கள். அந்த லேட்ரல் எக்ஸ்டென்சார் மசில் இருக்குல்ல, அது அப்படியே கன்ட்ராக்ஷன் ஆகும், அப்படியே ரிலாக்ஸ் ஆகும். அப்படியே அந்த மசிலில் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த மாதிரி 5 to 10 டைம்ஸ் மார்னிங் அண்ட் ஈவினிங் செய்யும்போது இந்த லேட்ரல் எக்ஸ்டென்சார் மசில் வந்து நல்லாவே ஸ்ட்ரென்த் ஆகும். டென்னிஸ் எல்போ இருக்கிறவங்க இதை செய்யுங்க. ஒரு 5 கவுண்ட்ஸ்க்கு மேலே செய்யும்போது வலி ஆகுதுன்னா ரெஸ்ட் கொடுத்துட்டு அடுத்து ஒரு 5 கவுண்ட்ஸ் பண்ணலாம். மார்னிங் ஈவினிங் ட்ரை பண்ணுங்கள். இதை வந்து பிரைமரியாக இருக்கிறவங்க ஸ்டார்டிங்கில் செய்யுங்க. இதெல்லாம் நல்லா செஞ்சு எனக்கு பெட்டர் ஆகுது அப்படின்னா அடுத்த எக்ஸசைஸ் இப்போ சொல்லித்தரேன். இப்போ ரெண்டாவது எக்ஸசைஸ் இந்த மாதிரி தெரா பேண்ட் வாங்கிக்கங்க. ஸோ அதே டம்பிள்ஸை என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் மேலே அப்படி பிடிச்சிருந்தீங்க. இப்போ கொஞ்சம் கீழே அடிமட்டத்தில் பிடிச்சிட்டு இந்த தெரா பேண்டை வந்து எல்போலையும் டம்பிள்ஸோட டாப் எண்ட்லையும் மாட்டிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இதை அப்படியே இந்த ரெசிஸ்ட் பண்ணணும். மறுபடியும் லூஸ் பண்ணணும். இது அப்படியே நல்லா புல் பண்ணணும். இப்போ அப்படியே நல்லா இப்படி புல் பண்ணணும், லூஸ் பண்ணணும், புல் பண்ணணும், லூஸ் பண்ணணும். சேம் எக்ஸசைஸ் நான் ஃபஸ்ட் டைம் சொல்லி கொடுத்தல, அதே மாதிரி இப்படி செய்யும்போது என்னன்னா இன்டென்சிட்டி வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். அந்த மசிலுமே வந்து இன்னுமே நல்லா பலப்படும். ஸோ டென்னிஸ் எல்போ இருக்கிறவங்க இந்த எக்ஸசைஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போடுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.